சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஐயோ, இந்த மிளகா மூக்கி கேட்டிருப்பாளோ? ராஜமா, நீ எப்பமா வந்த? நான் வந்தது இருக்கட்டும், நீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்க? உங்களை தான் கேக்குறேன், என்ன பேசிட்டு இருந்தீங்க? அது சும்மா விளையாட்டுக்கு. அண்ணே, இதுக்கு முன்னாடி கயலுக்கு எதிரா இல்லாத பொல்லாதெல்லாம் என்கிட்ட ஏத்து விட்டு பகையை வளர்த்து விட்டீங்க. ஒரு கட்டத்துல அந்த கடவுள் கயலை பத்தி எனக்கு புரிய வச்சுட்டாரு. நான் அவ கூட ராசி ஆயிட்டேன். சரி, நீங்களும் ஒரு வழியா நல்ல விதமா மனசு மாறி கயல் கல்யாணத்தை முன்னாடி நின்னு நடத்தி வைப்பீங்கன்னு பார்த்தா கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்ன மனுஷங்க நீங்களாம்? இல்ல ராஜிமா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு. போதும்னே, நீங்க சொல்றது எதுவுமே நான் கேட்க போறதில்ல. எப்படியோ உருண்டு புரண்டு கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை நடத்திடலான்னு காமாட்சி அண்ணி போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கூட இருந்து சப்போர்ட் பண்றதுதானே ஒரு பெரிய மனுஷனுக்கு அழகு. இந்த விஷயம் கயலுக்கும் காமாட்சி அண்ணிக்கும் தெரிஞ்சா அவங்க எவ்வளவு வேதனைப்படுவாங்க. கயல் யாரு? உங்க தம்பி பொண்ணு, உங்க பொண்ணு மாதிரி. இப்படி ஒரு கேவலமான சிந்தனைய உங்க பொண்ணு ஆர்த்திக்கு நினைப்பீங்களா? ராஜி, நீ இவ்வளவு பேசுறியே, கயல் மட்டும் என்ன பண்ணா? ஆர்த்திக்கு பிடிச்சவன தானே அவ கட்டிக்க போறா. அதுக்கு என்ன சொல்ற? ஆனா எழிலுக்கு யாரு பிடிச்சிருந்தது? கயல் தானே பிடிச்சிருந்தது. அவளை தானே எழில் சின்ன வயசுல இருந்து காதலிச்சான். நீ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிறதுனால கயலுக்கு சப்போர்ட் பண்றியா? அத நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. அத பத்தி ஒரு துளி அளவு கூட எனக்கு கவலை இல்ல. உங்க 2 பேர் மேலயும் எனக்கு பெரிய மரியாதை இருக்கு. ஒண்ணு கயல் கல்யாணத்தை முன்ன இருந்து நடத்தி வைங்க, இல்ல இங்க இருந்து போயிடுங்க.